இந்த பிரியா இருக்கால, அவளுக்கு கல்யாணம் 3 மாசம் தான். ஆனா 4 மாசம் பிரெக்னென்ட் ஆண்டி. அது எப்படி? அதுதான் எனக்கு தெரியல. எனக்கு ஏதோ தப்பா இருக்கு. அது தப்பெல்லாம் எதுவும் இல்ல. இது மெடிக்கலி பாசிபிள் தான். பிரெக்னன்சி பேபி ஃபார்ம் ஆன டேட்ல இருந்து கால்குலேட் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலா பீரியட் ஸ்டார்ட் ஆகுற டே தான் டே 1 கால்குலேட் பண்ணுவாங்க. சோ அதுல இருந்து 2 வீக்ஸ் கழிச்சு தான் ஓவுலேஷன் நடக்கும். அதுல இருந்து 5 டேஸ் கழிச்சு தான் பேபி ஃபார்ம் ஆகி யூட்ரஸ்ல ஒட்டும். அதனால பேபி ஃபார்ம் ஆகுற டேட்ல இருந்து பிரெக்னன்சி கால்குலேஷன் பண்ண மாட்டாங்க. பீரியட்ஸ் ஆன ஃபர்ஸ்ட் டேல இருந்து தான் பிரெக்னன்சி கால்குலேஷன் பண்ணுவாங்க. சோ மேரேஜ் ஆகி 1 மந்த்ல அவங்க கன்சீவ் ஆனா கன்செப்ஷன் டேட்டுக்கு 2 வீக்ஸ் ஆட் ஆயிடும். அதனால மேரேஜ் ஆகி 2 வீக்ஸ் ஆனாலும் கன்சீவ் ஆனாங்கன்னா 1 மந்த் பிரெக்னன்சின்னு தான் சொல்லுவோம். இது இல்லாம நம்ம ஸ்கேன்ல சொல்லும் போது 6 வீக்ஸ் 8 வீக்ஸ் 10 வீக்ஸ் வீக்ஸ்ல தான் சொல்லுவோம். அதே நீங்க மந்த்ஸ்ல கால்குலேட் பண்ணும்போது ரவுண்டா போட்டு கொஞ்சம் ஜாஸ்தியா சொல்லிடுவாங்க. செகண்ட் மந்த், தேர்ட் மந்த், ஃபோர்த் மந்த். அதனாலதான் கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆனாலும் 4 மாசம் பிரெக்னெண்டா அது தெரியுது. சோ மேரேஜ் டைமும் பிரெக்னன்சி டைமையும் பார்த்துட்டு ஜட்ஜ் பண்ண வேண்டாம். இது ஒரு மெடிக்கல் கால்குலேஷன் தான். புரிஞ்சுதாமா உங்களுக்கு? புரிஞ்சுது டாக்டர்.